அம்மா 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 இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நான் எந்த செய்யும் பாயிலர்ல இருந்து பால் சிட்டி வரைக்கும் ஆரியமாலா பேர்ல உண்டு. அத அட்ஜஸ்ட் செய்யும். முதல்ல நீ ഇവിടെ வரி. ഞാൻ ഇവിടെ വരല, നിങ്ങൾ ഇവിടെ വരണം. இதோ வருது. നിക്കു നിക്കു. എന്താ നിക്കും നിക്കും കൊക്കും കൊക്കും? എനിക്കൊരു ആശ, നിങ്ങളുടെ വേഷ്ടി വെള്ളത്തിൽ വിഴാതെ ഇങ്ങോട്ട് വരണം. കുറച്ച് വേഗമായിട്ട് ചേട്ടാ. 16 வயதினிலே படத்தை அப்படியே உல்டா பண்ணிட்டியே. நல்லா சிரிக்கிற. சிரித்தால் தீபாவளி. சிரிக்கலைனா பொங்கலா? ஒரு பண்டிகையை சும்மா விட மாட்டீங்களே. ஐயோ, அங்க பாருங்க, அக்கா வராங்க. நம்ம ரெண்டு பேத்தையும் இப்படி பார்த்தான்னா சுக்கா அவர்கள் பண்ணிடுவாளே. இப்ப என்ன பண்றது? துண்ட கூட. வேட்டியை கொடுத்துட்டு நான் என்ன பண்றது? ஐயோ, என் கற்பு. இப்ப என்ன செய்யணும்? அப்படியே வெள்ளத்துல முடிக்கும். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? துணி துவைக்கிறது. அக்கா, உங்க வீட்டுக்காரரு. என்னடா சொல்ற? உங்க வீட்டுக்காரரு வேட்டின்னு சொன்னேன். அட ஆமா, கொண்டாடிங்க. என் வீட்டுக்கார துணி நீ எடுத்து வைக்கிற? போ, கடையில் நிறைய வேலை இருக்கு, அங்க போ. ஏண்டா, இந்த துணி எங்கடா துவைக்கிறது? இந்த பாலாங்கல்ல துவைங்க. இதுல மெத்தே துவைக்கலாம். நல்லா அடிச்சு துவைங்க. அக்கா, நீங்க துவைக்க துவையில கல்லே உடைய போகுது. என்னடா கல்ல காணோம்? ஆத்துல தண்ணி நிறைய போகுது இல்ல, ஆத்தோடு அடிச்சிட்டு போயிருக்கோம். சரிதா, ஒன்னே அடிச்சிட்டு போயிட போகுது. நம்ம அந்த பக்கம் போய் துணி துவைக்கலாம். எறும்பு மாடு மாதிரி விழுகுற. எந்திரி. நட நட. நல்ல வேலை, இன்னும் கொஞ்ச நேரம் அங்க இருந்திருந்தோம் அடிச்சு தோலை கிழிச்சிருப்பா. கல்யாணம் கணவன் இதுக்கு தான் சொன்னாங்க. ஏன் கேள்வி கேட்க இந்த ஊர்ல நாதி இல்ல? இந்த ஊர் ஆம்பளைங்க மீச வைக்கிறதுல அர்த்தம் இல்ல. அதுக்காக தான் பொம்பளைங்க நம்ம எதிர்த்து கேள்வி கேட்டோம். பதில் சொல்றேன்னு அவளை பாடிலேயே படுக்க வச்சுட்டாரு எங்க அப்பாங்கிற குடும்பக்காரர். அலமு, இவங்க பண்ற அக்கிரமத்துக்கு முடிவே இல்லையா? ருக்கு, எங்க அப்பா என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டாரு. அதே மாதிரி அவரையே நம்ப வச்சு கழுத்து அறுக்க போற. அந்த ஆளு உடம்புல ஓடுற கெட்ட ரத்தம் கொஞ்சமாவது என் உடம்புலயே ஓடுதுல்ல. கண்டாக்கா காமாட்சி புருஷன், காணாட்டி மீனாட்சி புருஷங்கிற கதையா? நீ வீட்டுக்குள்ள இருந்து போராட்டம் நடத்து, நான் உனக்கு துணையா இருக்கேன். நல்லாவே உறிஞ்சிரீங்க. என்ன சொல்ற? இல்ல, மனுஷ ரத்தத்தை நல்லாவே உறிஞ்சிரீங்கன்னு சொன்னேன். அப்ப உன்னை பாம்பு கடிக்கலையா? இல்ல, நல்லா ஏமாந்துட்டீங்களா? ஆமா, எங்க அப்பா செய்யற அக்கிரமங்களுக்கு எல்லாம் தொண்ண போறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அது என் சொந்த விஷயம், அதை கேட்க உனக்கு உரிமை இல்ல. உரிமையாக போறேனா இல்லையான்னு போக போக தெரியும். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இப்படி வா. இந்தா. ஏய், வண்டி நிறுத்து. அண்ணே, அங்க பாருங்க. பழனி வேலு, பொண்ணு அலமே. வண்டி ஏறா. என்னடா இது? ஊர் பூரா இதே மாதிரி எழுதி வச்சிருக்க. யாரோட வேலையா இருக்கும்?
டேய் வண்டி நிறுத்துறா டேய் நிறுத்து வண்டிய என்னடா இது என் மகளையும் நம்ம வேலைக்கார பயிலையும் சேர்த்து ஊர்ல இருக்க சவுறு பூரா கிறுக்கி வச்சிருக்கான். அண்ணே இந்த கிறுக்கன் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம குடும்ப மானத்தை வாங்கிட்டு இருக்கிறான். இவனை இப்படியே விட்டு வைக்க கூடாது. தீர்த்துடு. யோ 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 டிங்கிரிடிகாலே தட்டினாதான் தட்டான் தட்டாட்டி கெட்டான்னு இந்த ஊர்ல மீச வச்ச ஆம்பளை இப்பதான் உருவாயிருக்கான். ஐயோ என் ராசா. என்னையா அசந்து போய் நின்னுட்ட? இன்னும் எவ்வளவோ இருக்கு. வரட்டுமா? எதிர்பார்க்கவே இல்ல. நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா கருப்பு சிவப்புல வரும்போதே தம்பி தூள் படுத்திருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமா தம்பி யாரு? நான் அரசாங்கத்துல வேலை பார்க்கறவன். தொல்பொருள் ஆராய்ச்சிக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கேன். ஓஹோ, தொல்பொருள் ஆராய்ச்சியா? அப்படின்னா என்ன? பழங்கால பொருள்களை தெரியாம கடத்துவாங்களே அதுவா? அத நான் ஆராய்ச்சி பண்ண வந்திருக்கேன். தாராளமா செய்யுங்க. நான் தங்குறதுக்கு ஒரு வீடு வேணுமே. இந்த ஊர்லயா தங்க போறீங்க? ஆ. உங்ககிட்ட அடி வாங்கிட்டு ஓடுனாங்களே அவனுங்க யாருங்க தெரியுமா? இத பாரு, நான் தென்பாண்டி மண்ணுக்காரன். எதுக்கும் பயப்பட மாட்டேன். இப்போ உன்னால வீடு பார்த்து தர முடியுமா முடியாதா? ஐயா யோ, என் பெட்டி எடுத்துட்டு ஓடுறான். ஏய், பெட்டியை கொடு. என்ன சொல்றான்? நீங்க இந்த பைத்தியக்காரன் வீட்டுல தங்கணுமா? அதத்தான் அப்படி சொல்றான். இல்ல அப்படியா? ரொம்ப நன்றி. இரு, பணம் தரேன். என்ன தேடுறீங்க? இல்ல, பர்ஸ காணோம். எங்க விழுந்துருச்சுன்னு தெரியும். கவலையே படாதீங்க. இந்த ஊர்ல ருக்குன்னு ஒருத்தி இருக்கா. வெத்தலையில மை போட்டு காணாம போன பொருளை எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்துருவா. மை போட்டு கண்டுபிடிச்சிருவாளா? யார் அந்த பொண்ணு? உங்களுக்கு குடுத்துச்சே. உங்க தோட்டத்துக்கு வேலி இல்ல, வீட்டுக்கு பூட்டு இல்ல, வாசலுக்கு நாய் இல்ல. காரணம் நான் இருக்கேன். ஆனா நான் இருக்கிறது நீங்க எல்லாம் மறந்துட்டு அடி வாங்குறதுக்காகவே 4 பேர் அனுப்பிச்சிருக்கீங்க. நம்ம ஆளுகளை அடிச்சவனை சும்மா விடவே கூடாது. நம்ம பேரை சொன்னாலே பால் கொடுக்கிற மாடு கூட கப்புன்னு மடி எரிக்கும். அத பொய்யாக்கிட்டானே ராஸ்கல், அவனை சும்மா விடக்கூடாது. ஊரையெல்லாம் மொட்டை அடிக்கிறோங்கிற சொல்லாம சொல்றதுக்காகத்தான் நாம மொட்டை அடிச்சிருக்கோம். ஆனா வந்தவன் நம்ம மானம் மரியாதை எல்லாத்தையும் சேர்த்து மொட்டை அடிச்சிட்டு போயிட்டானே, அவனை விடக்கூடாது. கோபத்தோட எழுந்திருக்கிறவன் நஷ்டத்தோட தான் உட்காருவா. நாம நஷ்டப்படக்கூடாது. அதே நேரத்துல லாபத்தையும் விடக்கூடாது. என்ன புரியல? நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன். அவன் ஒரு அரசாங்க அதிகாரி. அவனை தொட்டா அரசாங்கத்தை தொட்ட மாதிரி. அப்புறம் நமக்கு தான் ஆபத்து. இப்போ உட்காருவோம், லாபத்தையே பார்ப்போம். ருக்கு
ருக்கு புது பார்ட்டி ஒண்ணு புக்கு. பார்ட்டியா? எந்த பார்ட்டி? இவரு நம்ம பார்ட்டி தான். சார் இங்க வருவார்னு எனக்கு தெரியும்ல. தெரியுமா? அதான் கத்திரிக்காய் காய்ச்சா கடத்தருக்கு வராதா, வெள்ளரிக்காய் வெடிச்சா வீதிக்கு வராதா. நான் மை போட்டு பார்த்தேன், சாரு பரிசு காணாம போச்சு, அதை கண்டுபிடிக்கத்தான் இங்க வந்திருக்காரு. எதுக்கு இது? சின்ன சாமான் காணாம போனா வெத்தலை, பெரிய சாமான் காணாம போனா வாழையில. புரியல? டிவியில ஃபர்ஸ்ட் சேனல் செகண்ட் சேனல் மாதிரி இங்க தடங்களுக்கு வளர்ந்துகிறோம்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. யோ, தொழிலுக்கு வருவோம்யா. ஐயா பரிசு எங்க இருக்குன்னு கண்டுபிடிப்போம். எங்க இருக்க போகுது? இங்கதான் இருக்கும். என்னது? இல்ல, இந்த ஏரியாவில தான் இருக்கும், வேற எங்க இருக்க போகுதுன்னு சொன்னேன். குத்தடி குத்தடி சைலக்கா, குனிஞ்சு குத்தடி சைலக்கா, ஐயாவோட பரிசக்கா பொங்கு மரத்தடியில இருக்கக்கா. அப்புறம் என்ன, வாங்க போவோம். தச்சனே, தச்சனை குடுக்கறதுக்கே பணம் பர்சுக்குள்ளதான் இருக்கு, கிடைச்சா தர்றேன். இல்லாடியா நீ? டிங்கிரு டிங்கால வில்லாதி வில்ல வெங்கல புருஷனா இருக்கானே, நம்மளே டபாய்ச்சிட்டா. என்னையாது உனத்தையுமே காணோம். முயற்சி பண்ணுவோம். கிடைக்காமலா போக போகுது? கிடைச்சிருச்சு, கிடைச்சிருச்சு. என்னையா? யாரோ விரல புதைச்சு வச்சிருக்கான் சார். யோ, ஏன் வரலையா? ஓ, உங்க விரலா? அதான் அவ்வளவு பெருசா இருக்கு. என்ன சார் நீளமாயிருச்சு? அடிச்சனா? கிடப்பாரு. பாத்தீங்களா சார் எங்க ருக்கோடைய சாமர்த்தியத்தை? மை போட்டே சொல்லிருச்சு. மை போட்டு சொல்லிருச்சா? ம். 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 ருக்கு, ருக்கு. என்னையா? யோ, உனக்கு இந்த பழக்கம் கூட இருக்கா? பட்ட பகல தண்ணி போட்டு வந்து நிக்கிற. ஏன் வந்த? வேற ஒண்ணு இல்ல ருக்கு. அது என்ன? யோ, யோ, விடியா. என்ன இது தண்ணி போட்டு வந்து என் வீட்டுக்குள்ள என்ன கட்டி பிடிக்கிற? விடியா. யோ, என்ன இது தண்ணிய போட்டு வந்து அலம்பல் பண்ற? எதுக்கு வந்த? அது ஒண்ணும் இல்ல, சாவிய காணோம். நீதான் மை போட்டு பாப்பிய, அது எங்க இருக்குன்னு கண்டுபிடி சொல்லு. சாவிய காணுமா? அது அது நான் 3 நாளைக்கு மை போட்டு பார்க்க கூடாது. ஏன் பார்க்க கூடாது? அது அப்படிதான் பொம்பளைங்க சமாச்சாரம், உனக்கு அதெல்லாம் தெரியாது. அப்ப நான் மை போட்டு பாக்குறேன், வெத்தலை கொடு. உனக்கெல்லாம் மை போட்டு பார்க்க தெரியாதியா? எனக்கு தெரியாதா? எப்படி தெரியும்னு நான் காட்டுறேன். யோ 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 யோ. நாட்டரசம் கோட்டை, 4 பக்கமும் ஓட்ட, நானும் தான் பார்த்தேன். மை போட்டு பாக்குற கன்னி பொண்ணு, கன்னி பொண்ணு ஜாக்கெட்டுக்குள்ள சாவி கொத்து. ஜாக்கெட்டா? ஐயோ, என்னைய பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா பாடுற. சமாளிக்காத. இந்த ஊர்ல மை போட்டு பாக்குற பொண்ணு யாரு? நான்தா நான்தா நான்தா. சாவி எடு. ஐயோ, என்னைய நல்லா பேசுற போதை தெளிஞ்சிருச்சா? குடிச்சிருந்தா தானே போதை தெளியறதுக்கு. உங்ககிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கத்தான் குடிச்சது மாதிரி நடிச்சேன். சாவி எடு. என்கிட்ட சாவி இல்லையா? மரியாதையா சொல்றேன், சாவி எடு. ஐயோ, சத்தியமா சொல்றேன், என்கிட்ட சாவி இல்ல. இப்ப நீ தரமாட்ட? என்கிட்ட சாவி இல்லையா? பொய்யா சொல்ற? இல்ல, நிஜமா. இப்ப நானே எடுத்துக்கிறேன். ஐயோ, ஐயோ, விடியா. எப்படி ஜாக்கெட்ல? இந்த சாவியை நான் தான் போட்டேன். மை போட்டு பாக்குறேன், மை போட்டு பாக்குறேன்னு ஊரையெல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கியே. ஒரு வயசு பொண்ணு இப்படி செய்ய உனக்கு வெக்கமா இல்ல? நல்லா கேளுங்க தம்பி, நானும் 1000 தடவை சொல்லிட்டேன், என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறா. நான் என்ன செய்யட்டும்? ஊர்ல எங்க போய் வேலை கேட்டாலும் ரவுடி பைய தங்கச்சி, ரவுடி பைய தங்கச்சின்னு எனக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டேன்றாங்க. ஓஹோ, உனக்கு ஒரு வேலை கிடைச்சா இந்த மாதிரி திருட்டு தானே செய்ய மாட்டில்ல? எனக்கு யார் வேலை கொடுப்பா? நான் தரேன். நாளையில இருந்து நீ எனக்கு அசிஸ்டன்ட். அட்ஜஸ்ட் தான். ரொம்ப நன்றிப்பா. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே
பொம்மையவே அப்படி சொல்றீங்களே, அந்த 3 மொட்டையில ஒரு மொட்டை உங்களுக்கு எதிரியா இருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு ஆளை மட்டும் தீர்த்து கட்டணும்னு நினைக்கிறீங்க, 3 பேரையுமே தீர்த்து கட்டணும். அந்த 3 பேரும் இந்த ஊர்ல என்னென்ன அநியாயங்கள் பண்ணிருக்காங்க தெரியுமா? இந்த நல்லவனால அந்த நயவஞ்சகர்களுக்கு ஒரு முடிவு ஏற்படணும். ஐயோ, குடிக்கிற தண்ணிக்கு இவ்வளவு கூட்டமா இருக்கே, என்ன பண்றது? நேரமா நீ ஐடியா குடுக்கறியா என்ன? பாப்பா எங்க? ஐயோ பாப்பா வாங்க. ஐயோ சம்மத்து. ஏய், பாம்பு வந்து பொய்யா சொன்ன? சரியான ஊம குசும்பு. ஏய், ஊம கீம நீங்க பல்ல உடைச்சிடுவேன். நீங்க அறிவில்லாம ஓடுனதுக்கு அவ்வளவு பொறுப்பு. ரொம்ப திமிரடி உனக்கு. என்னங்க நீ மிரட்டுறீங்க? நான் அப்படித்தாண்டி பேசுவேன். டிங்கிரி டிங்கால பேசுவேன். வந்துட்டாளுங்க. முதல்ல நாங்க தண்ணி எடுப்போம். நான் தாண்டி தண்ணி பிடிப்பேன். அதெல்லாம் முடியாது, நாங்க தான் தண்ணி பிடிப்போம். ஆமா, நான் அப்படிதான் பேசுவேன். இங்க என்ன சண்டை? இந்த ஊமை எங்களை ஏமாத்திருச்சு. மறுபடியும் ஊம கீம எனக்கு கெட்ட கோவம் வரும். என்ன நினைச்சிட்டு இருக்க? ருக்கு, ஊர்ல இந்த ஒரு கிணறு தான் இருக்கா, வேற கிணறே இல்லையா? குடிக்கிற தண்ணி கிடைக்கிற கிணறு இந்த ஊர்ல இது ஒண்ணுதான். சரி, தண்ணி எடுத்துட்டுல வா. வாமா. அறிவு கட்டம். ஆமா, இந்த குழந்தை பிறவியிலே ஊமையா? அவங்க குடிசைக்கு வச்ச தீல இவ அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க. அத பார்த்ததுல இவ நாக்கு செத்து போயிடுச்சு. ஓஹோ. ஒண்ணு இல்ல. என் மனசுல இருக்கிறது உனக்கு என்ன தெரியும்? யாருன்னு சொல்லி பார்க்கலாம். வெரி குட். ஒரு வாரிசு உருவாது போல இருக்கு. உன்ன மாதிரியே வெத்திரையில மைபோட தயார் பண்ணிட்டியா? நான் ஒண்ணும் மைப்போட கத்து கொடுக்கல. என் மனச ஒருத்தர் திருடிட்டாரு, அது யாருன்னு கண்டுபிடிக்க சொன்ன. அப்படியா? என் மனசையும் ஒருத்தி திருடிட்டா, யாருன்னு சொல்ல முடியுமா? வெத்திரையில பார்த்தா தெரியுமா? அட, வெத்தலை ஜோசியம் கரெக்டா இருக்கு. என் மனசை திருடுனது யாருன்னு தெரிஞ்சு போச்சு. யோ 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 யோ, என் மனசு திருநாள் ஆள் யாருன்னு பாக்கணும்யா. வெத்தலை குடியா? வெத்தலைக்காம இந்த அலைச்சல் அலையிற. இந்தா. பூசாரி, பூசாரி, தீபத்தட்டை எங்க போகுது? அவங்களுக்கு. மனுஷங்களை தேடி தெய்வம் போக கூடாது, தெய்வத்தை தேடிதான் மனுஷன் வரணும். முதல்ல இந்த தீபத்தட்டை அவங்களுக்கு காட்டுங்க. ஏய், யாரா நீ? தம்பி, உனக்கு எந்த ஊரு? மதுரையில இருந்து புறப்பட்ட கருப்பு நிலா. ஓஹோ, மதுரைக்காரனா? மதுரைக்கு மட்டுமில்ல, தமிழ்நாட்டுக்கே இவர் சொந்தம். தம்பி, அனாவசியமா எங்க வழியில குறிக்கிடாத. அப்படி குறிக்கிட்டு அட்ரஸ் இல்லாம பண்ணிடுவோம். ஏய், உங்க பூச்சாண்டிகளுக்கெல்லாம் இந்த சிங்கம் பயப்படாது. உறவுக்கு கை கொடுப்பேன், உரிமைக்கு குரல் கொடுப்பேன், தமிழுக்கு உயிர் கொடுப்பேன், தன்மானத்துக்கு இடம் கொடுப்பேன். உன்கிட்ட எனக்கு என்னடா பேச்சு? ஏய் பூசாரி, தட்ட கொண்டா. ஏய் பூசாரி, உனக்கும் தைரியம் வந்துருச்சா? இந்த வீரனை பார்த்தா கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை கூட கத்தி எடுக்கும். நான் எடுக்க மாட்டேனா? நானும் தமிழன் தாயா. இந்த சின்ன பையனுக்காக எங்களை பகச்சிக்காத. சித்தரும்பு கடிக்காதா, சிறுமிளகா உரைக்காதா? ஏய், ஊருக்கு புதுசா வந்திருக்கிற எங்ககிட்ட மோத வேண்டாம். ஏய், நார்ல மாலையத்தான் கட்ட முடியும், மத யானைய கட்ட முடியாது. ஜாக்கிரதை.
இந்த ஏழைகளை நம்பி போற கெடமாட்டேன், என்ன வேணாலும் தர்றோம். தொடமாட்டேன், மோதுறது எரிமலை. விடமாட்டேன், என்னைக்காவது இங்க வாசலை தேடி வரமாட்டேன், எங்களுக்கு மரியாதை. தரமாட்டேன். புறப்பட்டு போங்க. இன்னைக்கு இவருக்கு வந்த வீரம் உங்க எல்லாருக்குமே வரணும். அதான் என்னுடைய ஆசை. அண்ணே, கோபத்தோட எந்திரிக்கிறவன் நஷ்டத்தோட உட்காருவான்னு அன்னைக்கு சொன்னீங்க. சொன்னேன். ஆனா இன்னைக்கு அந்த விஜய வளர விட்டீங்க. ஊர் ஜனங்க அவனுக்கு ஆதரவா கிளம்பிட்டாங்க. நாளைக்கு அந்த சூரியனை இந்த ஊர் ஜனங்க பார்க்க முடியாம பண்ணிடுறேன். எப்படின்னே? பயங்கரமான இந்த விஷத்தை தண்ணியில கலக்குறோம். இத குடிக்க போற நம்ம ஊர் ஜனங்கள் நாளைக்கு பரலோகம் போக போறாங்க. சீக்கிரம் ஊத்துங்கடா, சீக்கிரம் ஊத்துங்க.